1947ஆம் ஆண்டு சுதந்திரத்தின் சூரியன் உதித்த அந்த நாளில் இந்தியாவின் இரத்தம் கசியத் தொடங்கியது என்பதை நீங்கள் அறிவீர்களா? சுதந்திரம் வந்தது, ஆனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் உயிரை கொன்று வந்தது. இந்துக்களும் முஸ்லிம்களும் சீக்கியர்களும் ஒரே கிராமத்தில் ஒரே உணவை பகிர்ந்தவர்கள் ஒரே இரவில் பகைவர்களாக மாறினார்கள். ஏன் 1000 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த மக்களை 5 வாரத்தில் பிரித்த முடிவால் 15 மில்லியன் பேர் வீடிழந்தனர், லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இது வெறும் கதையல்ல, இது நம் முன்னோர்களின் வரலாறு. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் பிரிட்டிஷின் காலனி ஆதிக்கமானது 1947ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. பல காலங்களாக நடந்த சுதந்திர போராட்டத்தின் காரணமாக இந்தியாவுக்கு இந்த விடுதலை கிடைத்தது. ஆனால் அந்த விடுதலையானது அவர்கள் எதிர்பார்த்த அளவு அவ்வளவு இனியதாக அமையவில்லை. சுதந்திர இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை உருவானது. இதனால் இந்தியா 2 நாடுகளாக பிரிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் முஸ்லிம்கள் அதிகம் கொண்ட பாகிஸ்தானும் மதசார்பற்ற இந்தியாவும் உருவானது. ஆனால் புதிதாக உருவான 2 நாடுகளிலும் பல ஆண்டுகளாக மதம் காரணமாக இரத்தம் சிந்தப்பட்டது. இதனால் சுமார் 15 மில்லியன் மக்கள் அகதிகளாக மாறினர். அவர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை விட்டு வேறு ஒரு புதிய நாட்டிற்கு பயணித்தனர். இந்தியாவிலிருந்து பயணித்து அவர்கள் மேற்கு நோக்கி பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தனர். இந்துக்களும் சீக்கியர்களும் கிழக்கு நோக்கி இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தனர். இந்து முஸ்லிம் தகராறில் மட்டும் இறப்பு எண்ணிக்கை 2 லட்சம் முதல் 2 மில்லியன் வரை இருந்தது. ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர். பல கிராமங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டன. குழந்தைகள் தங்கள் கண்முன்னே அவர்களது குடும்பம் அழிக்கப்படுவதை கண்டனர். அப்போது ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. 2 நாடுகளுக்கிடையில் அகதிகளை ஏற்றிச் செல்லும் ரயில் விடப்பட்டிருந்தது. மத போராட்டத்தில் சிக்கியவர்கள் தப்பிப்பதற்கு அதிகப்படியாக அந்த ரயிலில் ஏறினர். ஆனால் வழியில் ஏறிய மர்ம கும்பலால் அந்த ரயிலில் ஏராளமோர் கொல்லப்பட்டனர். அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த ரயில் இரத்த ரயில் என அழைக்கப்பட்டது. இவ்வளவு கொடூரங்கள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்தது என பலருக்கு தோன்றலாம். அதை ஆராய நாம் 1939க்கு செல்வோம். பிரிட்டன் 2ஆம் போரில் பங்கு கொண்டதால் ஹிட்லரின் தலைமையிலுள்ள ஜெர்மானிய நாசி படைகள் ஐரோப்பாவில் பெரிய சேதத்தை ஏற்படுத்தின. இதனால் பிரிட்டன் போருக்குள் இந்தியாவையும் இழுத்துச் சென்றது. 2.5 மில்லியன் இந்திய வீரர்கள் பிரிட்டன் மற்றும் அதன் நேச நாடுகளுக்காக போரிட்டனர். இந்தியர்களை கட்டாயமாக சேர்ப்பதில் இந்திய தேசிய காங்கிரசிற்கு உடன்பாடில்லை. பல காலங்களாக தேசிய காங்கிரஸ் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேருவால் ஒரு சுதந்திர இயக்கமாக நடத்தப்பட்டது. இவர் 1942ஆம் ஆண்டில் இந்தியாவை விட்டு வெளியேறு என்னும் இயக்கத்தை தொடங்கினர். பின்னர் இதற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். விடுதலை போராட்டத்திற்கு உள்ளூர் ஆதரவு தேவைப்பட்டதால் ஆங்கிலேயர்கள்